அடடே வாங்க 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 செல்லம்மாக்கா வாங்க. ஏ சில்பா என்ன தலையில முட்டாங்க போட்டு வந்திருக்கா? ஏன் தெரியாதா? நான் என்ன கண்ண வஞ்சு பையனுக்கு? என்னது மாறு வேஷத்துல வந்திருக்கியா? தோல்ல போட்டிய சாலை தூக்கி தலையில போட்டு வந்திருக்கா. இது மாறு வேஷமா? மண்டையை மறைச்சிய மூஞ்சிய மறைச்சியா? சரி அதை கூட விட்டுறலாம். என்னாலும் போடிய ட்ரெஸ் மாத்தாம அதையே போட்டு வந்திருக்கா. காலைல ரோஸ் கலர்ல செருப்பு போட்டிருக்கா. இதுவே காட்டி கொடுக்குது நீ. இதுல மாறு வேஷமா? மாறு வேஷம் என்னை கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு கேள்வி வேற. இங்க என்ன மாறு வேஷ போட்டியா நடக்குது? எதுக்கு இப்படி கேட்கா? உனக்கு யாரும் சொன்னாலும் மண்டபத்துல மாறு வேஷ போட்டியா நடக்குது? நீ என்னது அதுக்கு பயந்துட்டு மாறு வேஷத்துல வந்திருக்காளா? ஏன் எதுக்கு? அந்த பொம்பளை என்ன நிச்சயத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுகிட்ட போய் லீவு வேணும்னு கேட்டனா, லீவுலாம் தர முடியாது, ஒழுங்கா வேலையை பாருன்னு சொல்லிட்டு அது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு மைனி. அதான் அதுக்கு தெரியாம நான் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். நீ எதுக்கு அந்த முக்காடு வீட்டுக்கு என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கா? வேற எங்கேயா பார்க்க வேண்டியதானே? அதான் சரிபட்டு வராதுன்னு நம்மளுக்கே தெரியுமே. செல்லம்மாக்காவே நின்ட்டாவே, அந்த ரோசா பக்காவே நின்ட்டாவே. நீ மட்டும் எதுக்கு அங்க வேலைக்கு போயிட்டு இருக்கா? மைனி வேலையை விட்டுட்டா சம்பளம் யாரு தருவா? 8500 ரூபாய் சும்மாயா கிடைக்கும்? வேற இடத்துக்கு வேலைக்கு போனாலும் ரூபா தருவாவே. ஏன் எங்க மைனிட்டே வேலை கேளு, அவிலே தருவாவே. ஆனா வேலை செய்யணும், பட்டு தூங்கலான்னு ஆசைப்படக்கூடாது. மைனி சரோஜா கிட்ட வேலை கேட்டா ஹோட்டல் கடையில தான் வேலை இருக்குன்னு சொல்லியாவே. ஹோட்டல் கடைன்னா பெரிய பெரிய பாத்திரங்களை கழுவணும், சமைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. ஓஹோ, வேலையும் செஞ்சிடக்கூடாது, சம்பளம் மட்டும் வந்துடணும். அப்போ முக்காடு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இப்படி முக்காடோட தான் சுத்தணும் பாத்துக்க. மைனி அவிய வீட்டுல வேறும்னே தூத்து பெருக்கிய வேலை தானே. சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்து கிடப்பேன். அவிய பாட்டுக்கு சம்பளத்தை போட்டுருவாவே. ஆனா மத்த இடத்துல எல்லாம் வேலை அதிகமா இருக்கும்ல. அதான் சொன்னேனே, வேலை செய்யாம கட்டடிச்சுக்கிட்டே இப்படி முக்காடோட சுத்து. உனக்கெல்லாம் வேற இடத்துல வேலை பார்த்தா செட்டே ஆகாது. சரி மைனி அவிய உள்ளதானே போனாவே? ஆமா, ஃபங்க்ஷனுக்கு வந்தா உள்ளதான் போவே, வெளியே அனுப்பாவே. எந்த இடத்துல இருக்காவே தெரியுமா? நிச்சயம் எங்க நடக்கும் அங்கதான் உட்காந்துருப்பாவே. போ, தைரியமா இருந்தா அவ பக்கத்துலயே உட்காரு. பயமா இருந்தா அவ உட்காந்துருக்க சேரு கீழே போய் உட்காந்துக்க. சேர் கடியிலையா? ஐயோ நான் அவிய இருக்க தேச பக்கமே போக மாட்டேன். நீங்களே கண்டுபிடிச்சிட்டிய, அவிய பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாவே. செல்லம்மாக்கா வாங்கக்கா, பந்தி வைக்கிற இடத்துல போய் உட்கார்ந்து கிடப்போம். ஷில்பா நிச்சயத்தை பார்க்கணும், பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்கணும்ல. ஐயோ அந்த ராசாத்தி பொம்பளை என்னைய பாத்துறோம். வாங்கக்கா, யாருக்கும் தெரியாம ஒரு வாரமா போய் ஒளிஞ்சு கிடப்போம். நெட்ட மாதிரி என் மாமியார் கிளம்பி வந்துட்டா? இல்லையேக்கா, இன்னும் வரலையே. நெட்ட மாதிரி என் மாமியார் வந்துச்சுன்னா என்கிட்ட கொஞ்சம் வந்து சொல்லு. ஏக்கா, மாமியாரை பார்த்த பயமா இருக்குமோ? ஆமா, அதுக்கு தெரியாம தானே நானே வந்திருக்கேன். சரியா போச்சு. எத்தனை பேர் தான் இப்படி கிளம்பி இருக்கிய? நெட்ட மாதிரி என் மாமியார் கறி இருக்குல்ல, அது என் நாத்தனார ஊர்ல இருந்து வர வச்சு ஒரே இம்சை. இனி எப்பத்தாலும் வேலை வாங்கிட்டே இருக்கு, இனி ஒழுங்கா வேலை செய்ய விட மாட்டேங்கி. அதான் கிளம்பி நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். சரோஜக்கா பத்திரிக்கை கொண்டு வந்தாவல்ல, அன்னைக்கு கூட நான் வீட்டுல இல்ல, எங்க அம்மா வீட்டுல தான் இருந்தேன். இப்ப கூட என் மாமியாருக்கு தெரியாம தான் இங்க வந்திருக்கேன். தெரிஞ்சதுன்னு வச்சுக்கியா இழுத்துட்டு போயிடும் வீட்டுக்கு. அதனால அது வந்துச்சுன்னா ஒரு சிக்னல் கொடு. நானும் முட்டாங்க போட்டுட்டு தலைமறைவா தான் சுத்தணும். விளங்குன மாதிரி தான் எல்லாரும் யாருக்காவது பயந்துட்டு முட்டாங்கோட தான் சுத்தணும் போலுக்க. நான் மட்டும்தான் என் மாமியார் என்னதான் ஏசினாலும் எல்லாத்தையும் தொடச்சு போட்டு தைரியமா சுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எங்க அம்மையும் நல்லவா, வேலை கொடுத்த முதலாளியும் நல்லவி. அதனால தைரியமா இருக்கிய, அழகா சேலை உடுத்துட்டு மினிக்கிட்டு வந்திருக்கிய. எங்களுக்கு அப்படியே யாருக்காவது ஒருத்தருக்கு பயந்துட்டு தெரிய வேண்டியதா இருக்கு. தப்பு செஞ்சவிதான் பயந்துட்டு முக்காடோட சுத்தணும். நெட்ட மாதிரி நாங்க எந்த தப்பும் செய்யல. என்ன பண்ணி துவைக்க எல்லாம் நேரம் கொடுமை. சரி போங்க போங்க, உள்ள போங்க. போய் நிச்சயத்தை பாருங்க, நல்லா சாப்பிட்டுட்டு முக்காடோட வெளியே ஓடிருங்க. சரி நெட்ட மாதிரி. என்னது இது எல்லாம் இப்படியே வந்து தொலைக்குதுவே? அடுத்து எந்த கேஸ் வரப்போகுதுன்னு தெரியலையே.
மச்சான் வாங்க மச்சான் வாங்க. ஜெனி வாமா வா. என்ன மச்சான் அக்காளை கூட்டு வரலையா? இல்லம்மா அவ வரல. அப்படியா, சரி சரி. பால் காய்ப்புக்கு வந்தவ இதுக்கு வருவான்னு நினைச்சேன். போங்க மச்சான், ஜெனியை கூட்டிட்டு உள்ள போங்க. ஜெனிமா உள்ள போ. சித்தி அக்கா எங்க இருக்கா? அக்கா எங்க இருப்பா? உள்ளதான் இருப்பா, உள்ள போ. சரி சித்தி. நம்மள உள்ள போக வேண்டியதான், எவ்வளவு நேரம் இதுலயே நின்று கிடக்குது. வாரவி என்னமா இவ பாட்டுக்கு உள்ள வருவாவ. நிச்சயத்துக்கு நீ வந்துட்டு உள்ள வராம ஓடவ போப்புறவ. ஆனா பன்னீர் தெளிக்கலன்னு சொல்லுவாவில. ஸ்டெல்லாவை கூட்டிட்டு வந்து இதுல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு உள்ள ஓடிடுவோம். அங்க என்ன நடக்க ஏது நடக்க ஒன்னும் தெரியல. ஜெனி அம்மா வரல? இல்லக்கா அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஜெனி? அம்மா பத்தி தான் உனக்கே தெரியும்லக்கா. அம்மா என்னையே போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க. நான் அப்பா கிட்ட நானும் வரேன்னு சொன்னேன்னா அப்பதான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அம்மா மாறவே இல்லக்கா. பால் காய்ப்புக்கெல்லாம் வந்தாங்களே ஜெனி, அதெல்லாம் சும்மாதான்க்கா. அம்மா மாறவே இல்லை. சரி விடு ஜெனி, நீ அப்பா வந்திருக்கீங்களா அதுவே எனக்கு போதும். ஆனா பாட்டியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். பாட்டியும் வரேன்தான்க்கா சொன்னாங்க. அம்மா எங்களை திட்டுறத பார்த்துட்டு பாட்டி வரலன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாங்கக்கா. சரி ஜெனி. ஏக்கா சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியா? ஆமாக்கா, நீயும் எல்லோ கலர், உன் மாமியாரும் எல்லோ கலர், நீயும் எல்லோ கலர். எல்லாரும் சேமா போட்டிருக்கோம்ல. ஆமா ஜெனி. எப்போக்கா நிச்சயம் நடக்கும்? இதோ இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா. அவ ரெடியான உடனே நிச்சயம் ஸ்டார்ட் ஆயிரும். ஓ அப்படியா? வா ஜெனி, நம்ம அங்க போய் நிக்கலாம். அக்கா. என்ன ஜெனி? அது வந்து சொல்லு. அவரு எவரு ஜெனி? அதான்க்கா அவரு. நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ல. ஆமா, அவருக்கு என்ன? அவரு வந்திருக்காரா? இல்ல ஜெனி, அவர் வரல. அவங்க அம்மா மட்டும் தான் வந்திருக்காங்க. பார்த்தேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. அங்கதான் உட்காந்துருக்காங்க. வா போய் மீட் பண்ணலாம். அக்கா அவரு வரலையா? வரல ஜெனி. உங்ககிட்ட வரேன்னு சொன்னாரா? இல்லக்கா, நான் அன்னைக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த நிச்சயத்துக்கு நம்ம 2 பேரும் போலாம், அப்பதான் நம்ம நிச்சயத்துக்கு அவங்க 2 பேரும் வருவாங்கன்னு. துணி கடையில வச்சு இந்த மூக்காய் பொண்ணு இருக்கால, எங்க 2 பேரையும் நிச்சயத்துக்கு வாங்கன்னு சொன்னாக்கா. அவர்கிட்ட நான் அப்பயே சொன்னேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த நிச்சயத்துக்கு போலான்னு. ஆனா அவர் வரவே இல்லை. கால் பண்ணி கேட்க வேண்டியதானே ஜெனி? அவர் கால் எடுக்க மாட்டேங்கிறாருக்கா. திருப்பி கால் பண்ணவும் இல்லை. என்ன சொல்ற ஜெனி? ஆமாக்கா, நீங்க பிரச்சனையாச்சுல்ல, அதுக்கப்புறத்துல இருந்து அவர் என் கூட பேசுறதே இல்லை. அவரே தான் எப்பவுமே கால் பண்ணுவாரு. இப்போ நான் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணவே இல்லை. சரி ஏதோ பிஸியா இருக்காரு, இந்த நிச்சயத்துக்கு வருவாருன்னு நினைச்சேன். இங்க வச்சு அவர் கூட பேசலான்னாக்கா நானே வந்தேன். ஆனா அவர் நிச்சயத்துக்கும் வரல. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ கவலைப்படாத ஜெனி, அவரே கொஞ்சம் லேட்டா வருவாரா இருக்கும். இல்லக்கா, அவரு சரியே இல்லை. என் கால் அட்டன் பண்ண மாட்டாரு. ஃபர்ஸ்ட் என் கூட பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணதே அவர் தான். நம்பர் வாங்கி கால் பண்ணது அவர் தான். இப்போ நானே கால் பண்ணாலும் பேச மாட்டேங்காரு. ஜெனி அன்னைக்கு அம்மா அப்படி பண்ணிட்டாங்கல்ல, அதான் கொஞ்சம் ஃபீல் பண்றாரோ என்னமோ. அக்கா அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? அம்மா தான் அப்படி பேசினாங்க. என்கிட்ட கோவத்தை காமிச்சா என்ன அர்த்தம்? நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? கரெக்டு தான் ஜெனி. ஆனா அவரோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. இப்பவே என்கிட்ட கோவப்படுறாருக்கா. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி இருக்கும்? சரி ஜெனி, ஃபீல் பண்ணாத. கஷ்டமா இருக்குக்கா. கவலைப்படாத ஜெனி, அவரை நேர்ல பார்க்கும்போது பேசலாம். எப்போ? உங்களுக்கு என்ன 2 நாள்ல நிச்சயம் இல்ல, அப்ப அவர்கிட்ட இதை பத்தி பேசலாம். சரியா? நீ கவலைப்படாத. சரிக்கா. தங்கச்சி என்னமா